சாந்தி. இருண்ட மனதில் ஒளியை ஏற்று இருளும் அகன்றே போகும். நீயோராத்மா சரீரம் அல்ல, பரமாத்மாவின் செல்வம். திவ்ய குணங்களை தாரணை செய்து யோகியாவாய் கண்ணே. ஓம் சாந்தி. 16/12/2023 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, அழிவற்ற சர்ஜனிடம் எதையும் மறைக்கக்கூடாது. தவறு நடந்துவிட்டால் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லையெனில் சுமை அதிகரித்து கொண்டே செல்லும். அவதூறு செய்பவர்களாக ஆகிவிடுவீர்கள். கேள்வி: உண்மையான வருமானத்திற்கு ஆதாரம் என்ன? முன்னேற்றத்தில் ஏன் தடை ஏற்படுகின்றது? பாபா பதில் சொல்றாரு. உண்மையான வருமானத்திற்கு ஆதாரம் படிப்பாகும். ஒருவேளை படிப்பு சரியாக படிக்கவில்லை என்றால் உண்மையான வருமானம் செய்ய முடியாது. எப்பொழுது சரியான சுவாசம் இல்லையோ அப்பொழுதுதான் முன்னேற்றத்தில் தடை ஏற்படுகின்றது. நல்லவர்களின் தொடர்பு முன்னேற்றம் அடைய வைக்கின்றது. தீயவர்களின் தொடர்பு மூழ்கடித்துவிடும் என்றும் கூறப்படுகின்றது. சகவாசம் தவறாக இருந்தால் படிக்க மாட்டீர்கள், தோல்வி அடைந்து விடுவீர்கள். சகவாசம்தான் ஒருவரையொருவர் பாதாளத்தில் தள்ளிவிடுகின்றது. ஆகையினால சகவாசத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பாடல்: நீ அன்பு கடலாய் இருக்கின்றாய். ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தையின் மகிமையை குழந்தைகள் செய்கின்றனர். இது பக்தி மார்க்கத்தின் மகிமையாகும். நல்ல குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது நேரடியாக தந்தையின் மகிமையை செய்கின்றீர்கள். பக்தி மார்க்கத்தில் तो प्यार का सागर है, एक बूंद के प्यासे हम. நீ அன்பு கடலாய் விளங்குகின்றாய். நாங்கள் அந்த இறை அன்பினுடைய ஒரு டிராப்பு கிடைச்சா போதும் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பக்தர்கள் பாடுறாங்க. ஆனால் நம்மளுக்கு அன்பு கடலே கிடைச்சிருக்கிறார தந்தையாக. எல்லையற்ற தந்தை நமக்கு ஞானத்தை கொடுத்து சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்கி கொண்டு இருக்கின்றார் என்பதை உணர்ந்திருக்கின்றீர்கள். ஏனெனில் அவர்தான் ஞான கடல் ஆவார். இறைவனிடம் ஞானம் இருக்கின்றது, அதைத்தான் இறை ஞானம் என்று சொல்கின்றோம். காட்லி நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். பரம்பிதா சிவ பரமாத்மா ஞானம் கொடுக்கக்கூடியவர் ஆவார். யாருக்கு ஞானம் கொடுக்கிறார? குழந்தைகளுக்கு. உங்களது மம்மாவை கல்வியின் தேவி, காடஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, சரஸ்வதியை. ஆக அந்த ஜெகதம்பா சரஸ்வதி காடஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னா, கல்வியின் தேவி என்றால்
அவரது குழந்தைகளிடம் கூட அதே ஞானம் இருக்கும். கல்வி கடவுளுக்கு கல்வி ஞானம் கொடுக்கின்றார். அதாவது காடஸ் ஆஃப் நாலேஜுக்கு ஞானத்தை கொடுத்தவர் ஞானக்கடல். அது அம்மா சொல்லுவாங்க. அதாவது சரஸ்வதி பக்தி மார்க்கத்தில் சொல்கிறாங்க. சரஸ்வதி சொன்னாங்க, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. உலகளவு நாலேஜ் யார்கிட்ட இருக்குன்னா கல்வியின் கடலாக விளங்கும் சிவ தந்தையிடம் இருக்கு. சரஸ்வதி சாக்கார முரளி தான் கேட்டாங்க. அதில் கூட 4 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க சம்பூர்ணம் அடைஞ்சிட்டாங்க. இப்போ அந்த கைமண் அளவு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன கேட்டாங்களோ அந்த ஞானத்தை தாரணை பண்ணாங்க. அப்போ அது ஒரு நிர் அகங்காரி ஸ்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு நாலேஜ் சிவ தந்தையிடம் இருக்கு. இருந்தாலும் மம்மா தான், அதாவது சரஸ்வதி தான் கல்வியின் தேவி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்வியினுடைய, அதாவது இறை கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஞானக்கடல் யார் மூலமாக கொடுக்குறாரு? இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். ஜெகதம்பா அப்படின்றவங்க யார் என்பது உலகத்தில் இருப்பவர்களுக்கு தெரியாத. ஜெகதம்பா ஒரே ஒருவராகத்தான் இருக்க முடியும் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். பல பெயர்கள் கொடுத்து விட்டனர். பிரஜாபிதா பிரம்மா வாய் மூலமாக ஞானம் கேட்டவர்தான் சரஸ்வதி ஆவார் என்பதை மனிதர்கள் அறியவில்லை. அவருக்கு ஞானம் கொடுப்பவர் கடவுள் ஆவார். சரஸ்வதிக்கு ஞானத்தை கொடுத்தது ஞானக்கடல் சிவ தந்தை ஆவார். சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகின்றது என்ற ஞானம் இறை தந்தை கொடுக்கின்றார். தந்தை குழந்தைகளுக்கு ஞானம் கொடுத்திருந்தார். சரஸ்வதிக்கு எப்படி கிடைத்தது? கண்டிப்பாக மம்மா வாய் வழி வம்சத்தின சார்ந்தவர்களாக இருந்திருப்பார். பக்தியில் சொல்கிறாங்க, பிரம்மா முழு சிருஷ்டியை படைக்கும் பொழுது மனிதர்களை படைச்சார். இப்போ இந்த மனிதர்கள் நடமாடும் பிணம் போல் ஒரு முகத்தில் சந்தோஷமோ அல்லது எந்த உணர்ச்சியும் இல்லை, அப்படியே நடந்துட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் தான் வாய் மூலமாக மம்மாவை பர்த்து கொடுக்குறாரு, அதாவது சரஸ்வதிக்கு. அப்புறம் சரஸ்வதி பார்த்திங்கன்னா அவங்க வாயிலிருந்து ஒரு ஜோதி அப்படியே சரஸ்வதியாக மாறுது. வரும்போது யூத்தாக வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்த அன்னைக்கே வீணை வாசிக்கிறாங்க. அந்த வீணை நாதத்தில் இந்த நடமாடிட்டு இருந்தாங்கல்ல மனுஷங்க, ஃபேஸ் ஒரு பொணம் மாதிரி வச்சுட்டு நடந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் உண்மையான அமைதியையும் உண்மையான குஷி உண்மையான அன்புலாம் அந்த வீணை நாதம் மூலமாக அனுபவம் செஞ்சாங்க. அதுக்கப்புறமா அவங்க முகத்தில் ஒரு மனித நேயம் தென்பட்டது. அப்படிலாம் பக்தியில் கதை சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஞான மார்க்கத்தில் எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா நடைப்பிணங்களாக தான் இருக்கிறாங்க. முகத்தில் எந்த விதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லாமல் இருக்காங்க. இப்போ பாபா எல்லாரையும் எழுப்புறாரு, எல்லாருக்கும் உயிர் கொடுக்குறாரு. அதாவது ஞானத்தின் மூலமாக, மம்மா மூலமாக, பிரம்மா பாபா மூலமாக, சகோதரிகள் மூலமாக, சகோதரர்கள் மூலமாக, ஆக மொத்தத்தில் சிரிக்க மறந்தவங்களுக்கெல்லாம் குஷியை கொடுக்குறாரு. நிம்மதி இழந்து தவிக்கிறவங்களுக்கெல்லாம் அமைதியை கொடுக்குறாரு. இது எல்லாம் ஆக்சுவலாக செய்பவர் செய்ய வைப்பவர் சிவ தந்தை தான். ஞானக்கடலான பரம்பிதா பரமாத்மா இந்த பிரம்மா வாயின் மூலமாக சரஸ்வதிக்கு ஞானம் கொடுத்திருப்பார். அதே ஞானத்தை பிறகு மற்றவர்களுக்கும் கொடுத்திருக்க வேண்டும். இறை தந்தை இங்கு கற்பிக்கின்றார் எனில் அவசியம் இறை தந்தையின் குழந்தைகள் மாஸ்டர் ஆவார்கள். ஸ்ரீபாபா நம்மளுக்கு ஞானத்தை சொல்லி கொடுக்குறாரு. அவர் எல்லாத்துலேயும் எப்படி இருக்கிறாரு? கடலாக இருக்கிறாரு. ஞானக்கடல், அன்பு கடல், சுகக்கடல், சாந்தி கடல், சக்தி கடல், எல்லாத்துலேயும் கடலாக இருக்கிறாரு.
அவருடைய குழந்தைங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்வரூபமாக இருக்கின்றோம். அதை மாஸ்டர் பகவான் கூட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் இந்த காடஸ் ஆஃப் நாலேஜ், கல்வியின் தேவி, கல்வியின் கடவுள் அப்படின்னு சரஸ்வதியை வச்சுருக்காங்க. நாம் மற்றும் நமது மம்மா ஞான கடலிலிருந்து ஞானம் அடைந்திருக்கின்றோம் என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். அவர்தான் கீதையின் கடவுள் என்று குறிப்பிடப்படுகின்றார். பகவான் ஒரே ஒருவர் தான். எந்த ஒரு தெய்வதையோ மனிதனோ பகவானாக ஆக முடியாத இறைவன் ஒருவரே. கல்வி கடவுள் எனில் எந்த கல்வியாக இருக்கும்? ராஜயோகத்தின் கல்வியாகும். அம்மா காடஸ் ஆஃப் நாலேஜ்னா எந்த நாலேஜ்னா ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். அது அம்மா கிட்ட இருந்தது. இந்த எளிய ராஜயோக கல்வியின் மூலமாக கல்வி கடவுளாகிய சரஸ்வதியே பிறகு செல்வத்தின் கடவுளாகிய லக்ஷ்மியாக ஆகின்றார். சங்கமயுகத்தோட சரஸ்வதி தான் சத்தியுகத்தினுடைய லக்ஷ்மியாக மாறுகின்றார். கல்வி கடவுளுக்கு மகிமை இருக்கின்றது. இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்வியின் தேவி சரஸ்வதிக்கு அவ்வளோ மகிமை பாடுறாங்க. என்னில் அவசியம் குழந்தைகளும் இருக்கின்றது. அப்போ அவங்களுக்கு குழந்தைகளும் இருப்பாங்க தானே. பிரஜாபிதா பிரம்மாவிற்கு அனைவரும் குழந்தைகள் ஆவார்கள். மம்மாவின் குழந்தைகள் என்று கூறவும் முடியாது. நம்ம இனிஷியல் எம்கே மம்மாவுடைய குழந்தை அப்படிலாம் போடலை. நம்ம பிகே அப்படின்னு தான் போடுறோம். பிரம்மாவுடைய குழந்தை அப்படின்னு தான் போடுறோம். பிரஜாபிதா பிரம்மாவின் கமலவாயின் குழந்தைகள் இவர்கள். நீங்கள் அனைவரும் ஈஸ்வரிய குழந்தைகள் என்று நிச்சயம் செய்கின்றீர்கள். ஈஸ்வரனாகிய தந்தை கூறுகின்றார், நான் குழந்தைகளின் நேரில்தான் வருகின்றேன். அவர்கள்தான் என்னை அறிவார்கள். ஆக ஜெகதம்பா கல்வி கடவுள் ஆவார். இது எளிய ராஜயோகத்தின் ஞானமாகும். தவிர சாஸ்திரங்களுடைய ஞானம் இங்கு கிடையாது. கடவுள் இவருக்கு ஞானம் கொடுத்திருக்கின்றார். மேலும் இவர் கல்வியின் தேவி என கூறப்படுகின்றார். ஜெகதம்பா தாய் என்றும் கூறப்படுகின்றார். பிறகு அடுத்த பிறவியில செல்வத்தின் கடவுளாகிய லக்ஷ்மியாக ஆகின்றார். அவரிடத்துல தான் மனிதர்கள் யாசிக்கின்றனர். லக்ஷ்மி பூஜா செய்து யாசிப்பது லக்ஷ்மிக்கு முன்பாகத்தான். ஆக தந்தையின் மூலம் ஜெகதம்பா சரஸ்வதி ராஜயோகம் கற்று ஆஸ்தி அடைகின்றார் என்பது நிரூபணம் ஆகின்றது. அவர்தான் கல்வியின் கடவுள் என்று கூறப்படுகின்றது. ஞானம்தான் வருமானத்திற்கு ஆதாரமாகும். வழி ஞானம்தான். இதுதான் உண்மையான வருமானமாகும். இது சத்திய தந்தையின் மூலம் இந்த வருமானம் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. நீங்கள் இப்பொழுது வரிசை கிரமமாக உண்மையான வருமானம் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஒருவேளை படிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு உண்மையான வருமானம் கிடைக்காது. சகவாசம் சரியானது இல்லை என்றால் படிக்க முடியாது. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை அப்படின்னா படிக்க முடியாது. முன்னேற்றமும் ஏற்படாது. அதனால் பாபா சொல்கிறாரு, நல்லவங்களோட பழகுங்கள். கெட்ட தொடர்பு உங்களை பாதியிலே விட்டுருவாங்க. கெட்டவங்க பாதி படகுல விட்டுட்டு கொஞ்சம் சுயநலவாதிகளாக இருப்பாங்க. அதனால் நல்லவங்களோட சேருங்க. டைம் ஆனாலும் கொண்டு போய் சேர்த்துருவார். அதனால் தீய தொடர்பிலிருந்து கட் பண்ணிவிடுங்க. பிறகு தோல்வி அடைந்து விட்டு கடைசியில் அமர்ந்திருப்பார்கள். ராவன்கிட்ட மாட்டிட்டேன், தோல்வி அடைஞ்சிட்டேன்னு லாஸ்ட்டில் போய் உட்காந்து என்ன பிரயோஜனம்? ஆம், இதற்கு காரணம் என்ன என்பதை ஆசிரியர் அறிவார், தந்தை அறிந்திருக்க மாட்டார். அதனால் கெட்ட சகவாசம் இருக்குது, அதனால் படிப்பு குறைஞ்சிருச்சு,
சரியாக படிக்கிறதில்ல அப்படின்றது டீச்சருக்கு தெரியாது. டீச்சருக்கு தான் தெரியும், அவங்க பேரண்ட்ஸ் கூட அவ்வளோவா தெரியாது. படிப்பு குறைவாக படித்திருக்கின்றார் என்பதை மட்டும் தந்தை புரிந்திருப்பார். அவசியம் தீய சகவாசத்தில் இருக்கின்றார், அதன் காரணத்தினால தான் தோல்வி அடைந்திருக்கின்றார். தங்களுக்குள் அன்பு இருப்பதாக வைத்து கொள்ளுங்கள். இருவரும் படிக்கவில்லை எனில் ஒருவரையொருவர் பாதாளத்தில் தள்ளி கொள்கின்றனர். இவர் படிப்பது கிடையாது, இவரை தனிமைப்படுத்த வேண்டும் என்று தந்தை நினைப்பார். படிப்பு இன்றி மனிதர்கள் புத்தியற்றவர்கள் என கூறப்படுகின்றார்கள். அதற்காகவே படிக்கின்றார்கள் எனில் புத்திசாலி என்று கூறுவர். பகவானின் வழிப்படி நடக்கவில்லை எனில் அவர் மாற்றாந்தாய் குழந்தைகள் ஆவார்கள். யாராவது படிக்கவில்லை என்றால் பிறகு பதீத்தத்திலும் பதீத்தமாக ஆகிவிடுகின்றனர். தோல்வி அடைந்து ஓடிவிடுகின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை கூறுகின்றார், ஆஹா ராவணனே, நீ எனது குழந்தைகளை விழுங்கிவிட்டாய் அப்படின்னு பாபா ராவணனை பார்த்து கேட்குறார். எவ்வளவு சக்திசாலியாக இருக்கின்றாய். குழந்தைகள் சாத்தானின் வழிபாடு நடக்க ஆரம்பித்து விடுகின்றனர். ஸ்ரீமத் படி நடப்பது கிடையாது. ஒவ்வொரு அடியிலும் நான் பாபாவின் வழிப்படி நடப்பேன் என்று தனக்குள் உறுதி கொடுத்து கொள்ள வேண்டும். யார் ஸ்ரீமத் படி நடக்கவில்லையோ அவர்களை அசுர வழிப்படி நடப்பவர்கள் என்று கூறலாம். இவர் அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைய முடியாது. யாருக்கும் புரிய வைக்க முடியாது எனில் ராவணனின் வசத்தில் இருக்கின்றது என்றுதான் கூற முடியும். புத்தி தூய்மையாகும் அளவிற்கு யோகா கம்மியாக இருக்கு. புத்தியின் யோகா இருக்க வேண்டும். ஈஸ்வரிய குழந்தைகளின் நடத்தைகள் மிக ராயலாக இருக்க வேண்டும். பிறப்பு எடுத்ததுமே புத்திசாலியான ராஜாவாக யாரும் ஆகிவிட முடியாது. இதன் காரணத்தினால தான் பாபா சொல்றாரு, 5 விகாரங்கள் என்ற ராவன் மீது ஸ்ரீமத் படி வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு பாபா சொல்றாரு. யார் ஸ்ரீமத் படி நடக்கவில்லையோ அவர்கள் அசுர வழிப்படி இருக்கின்றார்கள். ஸ்ரீமத் படி நடக்கலன்னா பரமத்து இல்லைன்னா மன்மத்து படி நடக்கிறாங்கன்னு அர்த்தம். பிறகு சிலர் 5% ஸ்ரீமத் படி நடக்கின்றனர். சிலர் 10% ஸ்ரீமத் படி நடக்கிறாங்க. அதுவும் கணக்கு இருக்கின்றது. யார் எந்த அளவுக்கு ஸ்ரீமத் படி நடக்கிறாங்க அது கூட பாபா கணக்கு வச்சிருக்கிறாரு. ஆக ஜெகதம்பா ஒரே ஒருவர் தான். ஜெகதம்பா பிரம்மா வாய் வழி வம்சத்தை சார்ந்தவர். பக்தியில் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் வாயிலிருந்து ஒரு அவ்வளோ பெரிய உருவம் வெளியில் வந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக அதனுடைய அர்த்தம் இந்த ஞானத்தை பிரம்மா வாய் மூலமாக தான் மம்மா கேட்டு சரஸ்வதி ஆனாங்க. இதுதான் பக்தியில் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அதனால் பிரம்மா வாயிலிருந்து வந்ததுனால பிரம்மாவுடைய குழந்தை தான் சரஸ்வதி. அதனால தான் பிரம்மா வயதானவராக தோற்றத்தில் காமிச்சிருக்காங்க, ஒயிட்டு தாடிலாம் வச்சுக்கிட்டு. மம்மா அதாவது சரஸ்வதி சின்ன பொண்ணா யூத்தாக காமிச்சிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பிரம்மாவுடைய மகள் தான் சரஸ்வதி. இது அவரது முழு பெயர் ஆகும், ஜெகதம்பா சரஸ்வதி அப்படிங்கிறது. சரஸ்வதியிடம்தான் வீணை கொடுத்திருக்கின்றனர். அவர்தான் கல்வியின் கடவுள் ஆவார். காடஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம், கல்வியின் தேவின்னு சொல்லலாம். அவசியமாக அவரது குழந்தைகள் கூட மம்மா மாதிரி கல்வி நிறைஞ்சவங்களாக தான் இருந்திருக்கணும். ஆனால் அவர்களுடைய மற்றவங்க கையிலே அந்த தாம்பூரா, வீணைன்னு சொல்லலாம், தாம்பூரான்னு சொல்லலாம், அது கூட இருக்குது.
கல்பவிருட்ச மரத்துல சரஸ்வதி அமர்ந்திருக்கிறாங்க. நம்ம போட்டோ இருக்குல்ல கல்பவிருட்ச மரம், அதுல பிரம்மாவும் சரஸ்வதியும் பக்கத்து பக்கத்துல இந்த வேர் பகுதியில உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி காண்பிக்கப்பட்டுள்ளது. அங்க உட்கார்ந்து சிவ தந்தையிடமிருந்து, அதாவது தட்சிணாமூர்த்தியிடமிருந்து ராஜயோக கல்வியை கற்றுக்கொள்கின்றார். பிறகு அவர் செல்வத்தின் கடவுள் லக்ஷ்மியாக ஆகின்றார். இதுல ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி அனைத்தும் வந்து விடுகின்றது. இதை பரமாத்மா, பரம்பிதா பரமாத்மாவை தவிர வேறு யாருமே இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. சொர்க்கத்தை படைக்கும் இறை தந்தை அவர் ஆவார். மம்மா சேவை செய்து கொண்டே இருக்கின்றார். மம்மாவை எங்கேயாவது அழைக்கின்றனர் எனில் முதலில் மம்மாவின் தொழிலை அறிந்திருக்க வேண்டும். இவர் யார் என்ற ஞானம் முதலில் தேவை. உலகத்தினர் அறியவில்லை. கிருஷ்ணர் திட்டு வாங்கினாரு அப்படின்லாம் சாஸ்திரத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒரிஜினல் கிருஷ்ணர் வர்றது சத்தியுகத்தில். அவரை பானை உடைக்கவும் வேணாம், ட்ரெஸ்ஸை ஒழிச்சு வைக்கவும் வேணாம், 4 பேர்கிட்ட திட்டும் வாங்க வேணாம். அங்கே அந்த மாதிரி உண்மையான கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல இதெல்லாம் நடக்காது. அனைவரையும் விட அதிகமான கலங்கம் கற்பிச்சது, திட்டு வாங்கினது, அவமானம் அனுபவிச்சது யாருன்னா காட் சிவா தான். ஈஸ்வரன் சர்வவியாபி அப்படின்னு சொன்னது தான் அதுக்கு முக்கியமான காரணம். இரண்டாம் அதாவது திட்டு வாங்கிறது, அவமானங்கள், அவமரியாதைகள், இதில் லீடிங்கில் இருக்கிறது காட் சிவா, சிவ தந்தையாம். செகண்ட் ரோல் ப்ளே பண்ணுறது பிரம்மா பாபாவாம். கிருஷ்ணர் மற்றும் பிரம்மா. ஆனால் கிருஷ்ணரை திட்ட முடியாது. கிருஷ்ணரை போய் திட்டிட்டு வர முடியுமா? முடிஞ்சால் செஞ்சுருப்பாங்க, முடியாது. சத்தியுகத்துக்கு போக முடியாது. ஆனால் இந்த பிரம்மா பாபா இங்கே தானே இருக்காரு, அதனால் அவரை பிடிச்சி திட்டுறாங்க, அவமரியாதை செய்கிறாங்க. சரஸ்வதி கல்வியின் கடவுளாக இருக்கின்றார். எதிர்காலத்தில் ராதே அவங்க தான். சத்தியுகத்தினுடைய ராதே சங்கமயுகத்தோட ஜெகதம்பா சரஸ்வதி என்பது மனிதர்களுக்கு இதெல்லாம் தெரியாது. சுயம்பரத்துக்கு பிறகு லக்ஷ்மியாக, செல்வத்தின் கடவுளாகவே ஆகின்றார். அதில் ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி அனைத்தும் வந்து விடுகின்றது. புரிய வைப்பதற்கு உங்களுக்குள் மிகுந்த போதை இருக்க வேண்டும். மம்மா யார் என்பதை புரிய வைக்க வேண்டும். இவர் சரஸ்வதி பிரம்மாவின் மகள் ஆவார். வழி வந்த வம்சம் அப்படின்னு கூட சொல்ல, பிரம்மா முக்கு வம்சாவளி அப்படின்னு சொல்லலாம். பாரதவாசிகள் எதையுமே அறிந்து கொள்ளவில்லை. ஏன்னா ஞானமே கிடையாது, ஃபுல் நாலேஜ் இல்லை. அதிக குருட்டு நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்குது பாரத நாட்டில். பாரதவாசிகள் மிகுந்த குருட்டு நம்பிக்கையில் இருக்கின்றார்கள். யாரை பூஜை செய்கின்றோம் என்றே தெரிஞ்சிக்காம பூஜை பண்ணுறாங்க. அவங்களோட ஆக்குபேஷன் பற்றி ஒன்றுமே தெரியாது. இப்போ யாருக்காக பூஜை பண்ணுறோம் அதுவும் தெரியாது. கிறிஸ்துவர்கள் தங்களது கிறிஸ்துவை அறிந்திருக்கின்றனர். குருநானக் சீக்கிய தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார் என்பதை சீக்கியர்கள் அறிவார்கள். சரிங்களா? சீக்கிய தர்மத்தை ஸ்தாபனை பண்ணது குருநானக், அது சீக்கியர்கள் அறிவார்கள். அப்புறம் நம்ம கிறிஸ்துவர்கள் கிரைஸ்ட் தான் அதை ஸ்தாபனை பண்ணாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாரதவாசிகள் தான் ஒன்றுமே தெரிஞ்சிக்காமல் இருக்காங்க. தங்களது தர்ம ஸ்தாபகர்களை அறிந்திருக்கின்றார்கள். பாரதவாசிகளாகிய இந்துக்கள் மட்டும்தான் அறியாமையில் இருக்கின்றார்கள். குருட்டு நம்பிக்கையுடன் பூஜை செய்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் கூட பாரத நாட்டில் மூட நம்பிக்கை அப்படியே இருக்கு, பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. தொழில் பற்றி எதையும் அறியவில்லை. கல்பத்தின் ஆயுள்
படுத்தி எழுதிய காரணத்தினால எதையுமே புரிந்து கொள்வது கிடையாது. இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள் போன்றவர்கள் பின் நாட்களில் வருகின்றனர். அவர்களுக்கு முன் இந்த தேவதைகள் இருந்திருப்பார்கள். அவர்களும் இவ்வளவு காலம் இருந்திருப்பார். மற்ற அனைத்து தர்மங்களும் அரைக்கல்பம் ஏற்படுகின்றது எனில் இந்த ஒரே ஒரு தர்மத்திற்கு அரைக்கல்பம் கொடுக்க வேண்டும். ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மம் மட்டுமே அரைக்கல்பத்திற்கு இருந்திருக்க வேண்டும். லட்சம் ஆண்டுகள் என்று கூற முடியாது. கலியுகம் 4,32,000 வருஷம் அப்படின்னு பக்தியில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் துவாபர யுகம் அதை மாதிரி 2 மடங்கு ஜாஸ்தி, திரேதா யுகம் அந்த மாதிரி 3 மடங்கு ஜாஸ்தி, சத்தியுகம் 4 மடங்கு ஜாஸ்தி. அப்போ இவ்வளோ லேக்ஸ் கணக்கில் வருஷம் வருது. அவ்வளோ வருஷமாக இருக்கும் இந்த சிருஷ்டி அப்படின்னு கேட்குறாரு. கல்வி கடவுளாகிய இவருக்கு காவல் கொடுத்தது யார்? ஜெகதம்பா சரஸ்வதிக்கு காவல் கொடுத்தது யார்? என்ன கூற மாட்டார்கள். ஆனால் யாருக்கும் நன்றாக பயிற்சி இருக்கிறதோ அவர்கள் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஆனால் யாருக்கு நன்றாக பயிற்சி இருக்கின்றதோ அவர்கள் இதை புரிய வைக்க முடியும். எந்த கேள்விக்கும் பதில் அவங்களால சொல்ல முடியும். தேக அபிமானம் அதிகமாக இருக்கின்றது. உற்றார் உறவினர்களின் யாரையாவது நினைவாவது வந்து கொண்டே இருக்கின்றது. மற்றவர்களை நினைவு செய்வதால் என்னை மறந்து விடுகின்றீர்கள் என்று சிவ தந்தை சொல்கின்றார். அதனால தான் எனக்கு ஒரு சிவாபா தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல வைக்கிறாரு. சரிங்களா? மற்ற தொடர்புகளை துண்டித்து ஒருவரிடம் தொடர்பு ஏற்படுத்துவோம் என்று நீங்கள் பயப்படுகின்றீர்கள். அவர் இப்பொழுதும் இங்கு அமர்ந்திருக்கின்றார். பாபா, நாங்கள் உங்களுடையவர்களாக இருக்கின்றோம். உங்களது வழிப்படியே நாங்கள் நடப்போம். பெயர் கெட்டு போகும்படியாக எந்த காரியமும் செய்ய மாட்டோம். அப்படிலாம் குழந்தைங்க பாபாட்ட பிரத்யக்ஷம் பண்ணுறாங்க. பல குழந்தைகள் அடிப்பட்ட காரியங்களை செய்கின்றனர். இதன் மூலம் பெயர் முதலில் கெட்டு விடுகின்றது. அந்த மாதிரியான காரியங்களை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாங்க. அதன் மூலமாக பாபாவோட பேர் ரிப்பேர் ஆகிடுது. மற்றவர்கள் புரிந்து கொள்ளாதவரை திட்டி கொண்டு தான் இருப்பார்கள். இப்போ நம்மளை யாரெல்லாம் திட்டுறாங்க, நிறைய பேர் பிரம்மகுமாரிஸ்னால் பிடிக்காது. மற்ற சத்சங்கத்துக்கெல்லாம் போவாங்க, இங்கே மட்டும் வரமாட்டாங்க. ஏன்னா ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்க, நெத்தியில் ஒன்றும் இல்லை, கழுத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, அந்த பிரபலங்கள் யாரெல்லாம் இப்படி சொன்னாங்களோ அவங்களே இங்கே வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவர்கள் புரிந்து கொள்ளாதவரை திட்டிக் கொண்டு தான் இருப்பர். பெயரும் பிரபலமாகி இருக்கின்றது. இப்போ இந்த ஞானத்தை அவங்களுக்கு புரிய வைக்காத வரைக்கும் அவங்க திட்டிட்டு தான் இருப்பாங்க. ஆஹோ பிரபு, உங்களது லீலை அப்புறம் அப்பார் என்று பாடியிருக்கின்றனர். ஆனால் குழந்தைகள் தான் புரிந்து கொள்ள முடியும். வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாத. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நான் எந்த பலனும் எதிர்பார்க்காமல் சேவை செய்கின்றேன். உபகாரம் செய்பவர்களுக்கும் அபகாரம் செய்கிறவங்களுக்கும் உபகாரம் செய்கிறேன். பரோபகாரி அப்படின்னா தீமை செய்கிறவங்களுக்கு கூட நான் நன்மை தான் செய்வேன் அப்படின்லாம் ப்ராமிஸ் எடுக்கிறாங்க. பாரதத்தை நான் தங்க குருவியாக ஆக்குகின்றேன். நம்பர் 1 உபகாரம் செய்பவனாக இருக்கின்றேன். ஆனால் மனிதர்கள் என்னை சர்வவியாபி என்று கூறி அதிகம் வசைப்பாடிவிட்டனர். குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் ஞானம் கொடுக்கின்றேன். ஆக இந்த ஞான யஜ்யத்தில் அசுர வம்சங்களின் பல விக்னங்கள் அவசியம் ஏற்படுகின்றன. சாதாரணமாக யாகம் வளர்க்குறாங்க அப்படின்னா அசுரர்கள் போய் தடை ஏற்படுத்துவாங்க. பெரிய பெரிய கல்லுலாம் எடுத்து போடுவாங்க. சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற மிச்சம் மீதி நான்வெஜ்லாம் கொண்டு அந்த எக்கிய குண்டத்தில் போடுவாங்க, பக்கத்தில் வைப்பாங்க. இதெல்லாம்
அவங்க சரியாக புரிஞ்சிக்கல, அவங்க அசுர வம்சத்தில் தான் இருக்கிறாங்க, இன்னும் ஞானம் புரியல அப்படின்றது தான் அதனுடைய அடையாளம். எந்த குழந்தைகள் நன்றாக புரிந்து கொள்ளவில்லையோ அவர்களது காரணத்தினால தான் குப்பைகள் ஏற்படுகின்றன என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். நிந்தனை ஏற்படுத்துகின்றனர். சில குழந்தைகள் நன்றாக சேவை செய்கின்றனர், சிலர் தீங்கு இழைக்கின்றார்கள். ஒரு பக்கம் சேவை பண்ணால் மறுபக்கம் டிசர்வீஸும் நடந்துட்டு இருக்கு. ஒரு புறம் ஆக்கப்பூர்வமாக காரியம் செய்கின்றனர், சிலர் கேடு விளைவிக்கும் காரியத்தை செய்கின்றனர். ஏனெனில் அவர்களுக்கு ஞானம் கிடையாது. இங்கு சூரிய வம்சம் சந்திர வம்சத்தினுடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டே இருக்கின்றது. யார் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லையோ அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இந்த சூரிய வம்சம் சந்திர வம்சம் இதெல்லாம் யார் முழுமையாக புரிஞ்சிக்கலையோ அவங்களுக்கு ஞானத்தை புரிய வைக்க வேண்டும். கருணை ஏற்படுகிறது அல்லவா? தந்தையுடையவராக ஆகி ஆஸ்தி அடையவில்லை என்றால் அவர் இருந்து என்ன பயன்? தந்தை கிடைத்திருக்கின்றார் எனில் முழு முயற்சி செய்து ஆஸ்தியை அடைய வேண்டும், ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். தந்தையின் பெயர் கெட்டு போகும்படியான காரியம் எதுவுமே செய்யக்கூடாது. காமம், கோபம் இவை இரண்டும் மிகப்பெரிய எதிரிகள் என்பதை தந்தை அறிவார். காமேஷு குரோதேஷு அப்படின்னு சொல்லிட்டு 2 அசுரர்கள் இருந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இது அசுர குணம். அது ஆக்சுவலாக இவைகள் மூக்கு காதை பிடித்து திருகி கொண்டே இருக்கின்றது. எதாவது காமமும் கோபமும் திசை திருப்பி தவறு இழைக்க வைக்கின்றது. இவ்வாறு ஏற்படும் இவைகளை கடந்து செல்ல வேண்டும். சிலர் பெயர் உருவத்தில் மாட்டிக்கொள்கின்றார்கள். அனைத்து குழந்தைகளும் ஒன்று போல இருப்பது இல்லை. இருப்பினும் தந்தை எச்சரிக்கை கொடுக்கின்றார், கவனமாக இருங்கள். இவ்வாறு தீய காரியங்கள் செய்து நிந்தனை செய்வித்தால் பதவி கீழானதாக ஆகிவிடும். பலசாலியிடம் மாயா பலசாலியாக சண்டையிடும். தந்தையை நினைவு செய்து செய்து மாயையின் புயல் எங்கேயோ கொண்டு சென்று விடுகின்றது. குழந்தைகள் உண்மை கூறுவது கிடையாது, வழியும் கேட்பது கிடையாது. ஏதாவது பிரச்சனைனா உண்மையை சொன்னால் பாபா ஹெல்ப் பண்ணுவார். பாபா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு வழியாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். எதுவுமே கேட்குறதே இல்லை பாபாவை. அழிவற்ற டாக்டர்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது. ஒருவேளை கூறவில்லை எனில் மேலும் அழுக்காக ஆகிவிடுவீர்கள் என்று பாபா அனைத்தும் அறிந்தவர், அனைத்தும் புரிந்திருப்பார் என்று நினைக்காதீர்கள். அதனால் இந்த டாக்டர்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது, எல்லாமே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சில பேர் சொல்கிறாங்க, பாபாவுக்கு என்ன தெரியாது, அவருக்கு சொன்னாதான் தெரியணுமா, எல்லாமே தெரியும்ல, கடவுள் தானே அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன அவமரியாதை செய்தாலும் வந்து கூறுங்கள், ஸ்ரீ பாபா என் மூலம் இந்த தவறு ஏற்பட்டு விட்டது, மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு கேட்கவில்லை எனில் தவறு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால ஸ்ரீ பாபாட்ட சொல்லணுமா, பாபா நான் இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தன் மீது பாவ சுமையை அதிகரித்து கொண்டே இருக்கின்றீர்கள். கல்ப கல்பத்திற்கும் தனது பதவியை கெடுத்து கொள்ளாதீர்கள் என்று சிவ தந்தை சொல்றார். இந்த கல்பத்தில் அந்த பதவி மிஸ் பண்ணிட்டா கல்ப கல்பமாக மிஸ் ஆகும். இப்பொழுது உயர்ந்த பதவி உருவாக்கவில்லை எனில் கல்ப கல்பத்திற்கும் இந்த நிலையே ஏற்படும். இது ஞானமாகும். முந்தைய கல்பத்தை போன்று ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது என்பதை பாபா அறிவார். பாப் தாதா அதிகம் புரிந்து கொள்ள முடியும். இருப்பினும் இவர் மிக அன்பான குழந்தை ஆவார். தாய்மார்களின் மகிமையை அதிகப்படுத்த வேண்டும். தாய்மார்களை முன்னால் வைக்க வேண்டும்.
அவர்களை முன்னால் அழைத்து செல்லுங்கள் என்று கோபியர்கள் புரிய வைக்கின்றனர். கோபியர்களும் அதிக சேவை செய்ய முடியும். சித்திரங்களை எடுத்து சென்று புரிய வையுங்கள். உயர்ந்திலும் உயர்ந்தவர் பகவான், பிறகு திருமூர்த்தி, பிரம்மா விஷ்ணு சங்கர், அவர்களிலும் உயர்ந்தவர் யார்? இப்போ முதல்ல உயர்ந்திலும் உயர்ந்தவர் சிவ பகவான் பரந்தாமத்தில் இருக்கிறாரு. அதுக்கடுத்து பிரம்மா விஷ்ணு சங்கர் சூக்ஷ்ம உலகத்தில் இருக்காங்க. அப்புறம் பூலோகத்தில் யார் உயர்ந்தவர் அப்படின்னு கேட்குறாரு. யார் அனைவரும் பிரஜாபிதா என்று சொல்கின்றாரோ அவர் மூலமாகத்தான் ஆஸ்தி கிடைக்கின்றது. சங்கர் மற்றும் விஷ்ணுவை பிதா என்று கூறுவது கிடையாது. பிரஜாபிதா பிரம்மா அப்படின்னு தான் சொல்கிறோம். அவர்களிடமிருந்து எந்த ஆஸ்தியும் கிடைப்பது கிடையாது. இவர்தான் பிரஜாபிதா பிரம்மா என்று கூறப்படுகின்றார். அவரிடமிருந்து என்ன ஆஸ்தி கிடைக்கின்றது? பிரம்மா சிவபாபாவுடைய குழந்தை ஆவார். சிவபாபா ஞானக்கடல் ஆவார். சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்பவராக அவசியம் அவரிடமிருந்துதான் சொர்க்கத்திற்கான போதனைகள் கிடைக்கும். இது ராஜ யோகத்திற்கான வழிமுறையாகும். பிரம்மாவின் மூலம் தந்தை ஸ்ரீமத் கொடுக்கின்றார். இது தேவதை ஆவதற்காக பிரம்மா குமாரியிலிருந்து ஸ்ரீலக்ஷ்மி செல்வத்தின் தேவதையாக மாறுகின்றனர். இவர் பிரம்மா, அவர் தேவி தேவதா நிராகாரமான உலகில் அனைத்து ஆத்மாக்களும் இருந்தனர். குழந்தைகளுக்கு அதிகம் புரிய வைக்கின்றார். ஆனால் புரிந்து கொள்பவர்கள்தான் புரிந்து கொள்கின்றனர். மனிதர்கள் குருட்டு நம்பிக்கையினால சன்னியாசி குருக்களின் சிஷ்யர்களாக ஆகிவிடுகின்றனர். அவர்களிடமிருந்து என்ன கிடைக்கும் என்பதை அறியவில்லை. பதவி அடைபவர் என்பதை ஆசிரியர் அறிந்திருப்பார். மற்றபடி யாருடைய சிஷ்யர்களாக ஆகுகின்றார்களோ அவர்களிடமிருந்து என்ன பிராப்தி கிடைக்கும் என்பதை அறியவில்லை. இதுதான் குருட்டு நம்பிக்கையாகும். பின்பற்றவர்களாக யாருமே கிடையாது, ஃபாலோயர்ஸ் யாருமே இல்லை. அவர்கள் யாரையும் இது போல ஆக்குவதும் கிடையாது. நீங்கள் அவர்களை போன்று ஆவதும் கிடையாது. லட்சியம் என்ன என்பதை யாரும் அறியவில்லை. நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டுபிடிக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கெட்ட சகவாசத்திலிருந்து சதா பாதுகாப்பாக இருக்க வேண்டும். உண்மையான படிப்பு படித்து உண்மையான வருமானத்தை சேமிப்பு செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, ஒவ்வொரு அடியிலும் பாபாவின் ஸ்ரீமத் படி நடப்பேன் என்று தனக்குள் உறுதி எடுத்து கொள்ளுங்கள். வரதானம், அனைத்து புகார்களின் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபைலை முடித்துவிட்டு ஃபைன் சிறந்தவராக ஆக்கக்கூடிய கர்மயோகி ஆகுக. எப்படி ஆத்மா மற்றும் சரீரம் இணைந்து இருப்பதால் வாழ்க்கை என்பது உள்ளதோ, அப்படி கர்மா மற்றும் யோகா இது இரண்டும் இணைந்து இருக்க வேண்டும். 2-3 மணி நேர யோகா செய்யக்கூடிய யோகி அல்ல நாம். ஆனால் யோகி வாழ்க்கை வாழ்பவர்கள். அப்பேற்பட்டவர்களின் யோகா தானாக மற்றும் சகஜமாக இருக்கும். நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் யோகா பண்ணுற சாதாரண யோகி இல்லை. ஆனால் யோகி வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள்.
உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கும்படியாக அவர்களுடைய யோகா துண்டிப்பதே இல்லை. அவர்கள் எந்தவிதமான புகாரும் செய்வதற்கான அவசியமும் இல்லை. நினைவில் இருப்பதனால் அனைத்து காரியங்களும் தானாகவே வெற்றிகரமானதாக ஆகிவிடுகின்றன. ஃபைன் ஆக்குபவருடைய அனைத்து ஃபைல்களும் முடிவடைந்து விட்டன. ஏனெனில் யோகி வாழ்க்கை அனைத்து பிராப்திகளின் வாழ்க்கையாகும். ஸ்லோகன் சொல்கிறாரு, ஒவ்வொரு சமயமும் செய்ய வைக்கக்கூடிய தந்தையின் நினைவு இருந்தது என்றால் நிரந்தர யோகி ஆகிவிடுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.